ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். யாரு? எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் பட்ஜெட் சூப்பர்னு டயர் புகர் பழனிசாமி இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, 3 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம் பார்த்து ஒரே கண்கலங்கிறார், அழுகுறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்நேரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இவரை பார்த்து